الله وعلى آل رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام أو كما قال عليه الصلاة والسلام قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينجبها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. خير الحمد لله. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்திக்கிறோம். உங்களுக்கான தேவைகள் குரான் விஷயம் நாங்கள் ஹெல்ப் செஞ்சுக்கிறோம். அல்லாஹ் கருப்ப உண்மையிலேயே இப்படியாப்பட்ட மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக கஷ்டமான மக்களுக்காக உதவி செய்யணும்னு சொல்லி அந்த நோக்கத்துக்காகத்தான் நம்ம மஸ்ரா ஹெல்பிங் ஃபவுண்டேஷனை நாங்கள் உருவாக்கி ஒரு நிறுவனமாக மாஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையால அல்லாஹுடைய ரஹ்மத்தால பரக்கத்தால எங்களால் முடியுமான அளவு தனவந்தர்களின் மூலமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனக்கு நாங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். அதே போல சிறியமாக நினைக்கிறீங்க, பெரியாக நினைக்கிறீங்க, ஹாஃபில் நினைக்கிறீங்க, ஆலிம்கள் நினைக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். என்ன காரணம்னு சொன்னால் உண்மையிலேயே எவ்வளவு கஷ்டமான இந்த சபையில் இருக்கக்கூடிய எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் வாழக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும், ஏண்ட குடும்பத்துடைய கஷ்டம் வேற யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட குடும்பத்தை கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். இப்படியாப்பட்ட கஷ்டமான மாணவர்களுக்கு உதவிக்காரன் கொடுக்கணுன்ற நோக்கத்துக்காண்டி தான் இந்த மஸ்ரா ஹெல்பிங் ஃபவுண்டேஷன் நாங்க ஆரம்பிச்சது. உங்களுக்கான மாச பீஸ் விஷயங்கள், கஷ்டமான மாணவர்களுக்கான மாச பீஸ் அதை நாங்க பொருட்படுத்தி தனவந்தர்களின் மூலமாக உங்களுக்கு நாங்க அதை செஞ்சு வைப்போம் இன்ஷா அல்லாஹ். என்ன காரணம்னு சொன்னால், இந்த குர்ஆன உங்களுக்கு தந்த யாருன்னு சொன்னால் அக்குர்ணையை சேர்ந்த அக்பர் ஹாஜியார். அக்குர்ணையை சேர்ந்த அக்பர் ஹாஜியார் உங்களுக்கு இந்த குர்ஆனை வழங்கி இருக்காரு. என்ன நோக்கம்னு சொன்னால், இந்த மாணவர்கள் நாங்க கொடுக்கக்கூடிய அந்த குர்ஆனா இருக்கலாம் அல்லது இன்னொரு பொருளா இருக்கலாம், அத்துணையும் ஒரு பிரயோசனமான முறையில இதை பயன்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காக தான் இந்த மக்கள் தராங்க. இதுக்கு நாங்க என்ன செய்யணும்? முதலாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். அதே போல இந்த குர்ஆன்களை யாரு உங்களுக்கு தாராங்களோ, குர்ஆன் மாத்திரமல்ல இன்னொரு பொருளாக இருக்கலாம், நாங்க கட்டக்கூடிய தலப்பாக இருக்கலாம், யாரு எங்களுக்கு தாராங்களோ அவங்களுக்கு நாங்க துஆக்களை சேர்த்துக் கொள்ளணும். எப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ் இந்த குர்ஆனை தந்தை உண்மையிலே அக்பர் ஹாஜியார் அவர் பாவத்தை மன்னிச்சுக்கோ, அவர் பிள்ளைகளை கபூல் செஞ்சுக்கோ. சரி, அல்லாட்ட நீங்க தஹஜ்ஜுல கேட்கக்கூடிய துஆக்களா இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட முறையில் கேட்கப்படக்கூடிய துஆக்களா இருக்கலாம், கூட்டாக கேட்கக்கூடிய துஆக்களா இருக்கலாம். அத்துணை துஆக்கள் இந்த அக்பர் ஹாஜியார் அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஜப்பான்ல இருக்கிறாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் அவங்க இனி வரக்கூடிய காலத்திலேயும் உங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற நோக்கத்தை வச்சு நீங்க அல்லாஹ்ட துஆ செஞ்சா கட்டாயமாக அல்லாஹ் அவங்களுக்கு செல்வ செழிப்பின் அபிவிருத்தியை உண்டாகி கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பார். உங்களை பத்தி அந்த இறக்கத்தை உள்ளத்தில் அல்லாஹ் போற்றணும்னு சொல்லி நீங்க துஆ செய்யணும். என்னட்டு சொன்னால், இவரும் அந்த ஒரு வசதிக்காரர் இல்ல, மக்கள் மாணவர்கள் நான் கொடுக்கக்கூடிய ஹக்கையோ குர்ஆனையோ எந்த ஒரு விஷயத்தையும் சரியான முறையில பிரயோசனமான முறையில பயன்படுத்தணும் சரியான நோக்கத்துக்காக தான் தராங்க. உண்மையிலே சொல்ல போனா குர்ஆன் விஷயம் உங்களுக்கு தெரியும், குர்ஆன் சுத்தமானது. அது சுத்தமானவர்களை தான் இந்த குர்ஆனை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன்னு சொன்னால், மலைக்கு கொடுத்தான், பூமிக்கு கொடுத்தான், ஆனா பொறுப்படுத்தது இந்த மனிதன் மட்டும்தான். இந்த குர்ஆனை நீங்க பிரயோசனமான முறையில பயன்படுத்தணும். இந்த குர்ஆனை நீங்க ஓதக்கூடிய காலம் எல்லாம் அவருடைய கபருக்கு, அவர் இல்லாவிட்டாலும் அவருடைய கபருக்கு நன்மை போற அளவுக்கு நீங்க துஆ செய்யணும். யார் அந்த மனிதனை கபூல் செஞ்சு போயால நீங்க ஓதக்கூடிய ஒவ்வொரு ஹரஃபுடைய நன்மையும் அந்த மனிதனுக்கு போகக்கூடிய அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட மன்றாடி துஆ செய்யணும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். இந்த ஃபவுண்டேஷன் மஸ்ரா ஹெல்பிங் ஃபவுண்டேஷனோட இந்த அக்பர் ஹாஜியாருடைய உதவியினால அவங்களுடைய அவங்க தந்த அந்த உதவியின் ஊடாக ஹரோபத்தானையை சேர்ந்த கியூல கடை, அதுல அஹ்சனோடு மதரசா, ஹரிமோனையுடைய அஹ்சனோடு மதரசா மாணவர்களாகிய உங்களுக்கு இவர் வக்ஃப் செஞ்சிருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட கூடுதல் துஆ செய்யணும். யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய இந்த அக்பர் ஹாஜியாருடைய பாவத்தை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். அவர் தெரிந்து செய்த பாவம், தெரியாம செய்த பாவம், அனைத்து பாவத்தையும் மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். அவங்களோட உள்ளத்தில எங்களை பத்திய நல்லெண்ணத்தை போட்டு இன்னும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருன்னு சொல்லி அந்த மக்களுக்கு நீ துஆ செய்யணும். செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரா. சொல்லுங்க குர்ஆன் தந்துங்க. என்ன நோக்கம் சொன்னால், அவங்க நன்மை ஆதரவு வச்சு அல்லாஹ் பயந்து
வேலை செய்யறாங்க. என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. இதுல காரண நோக்கம் எங்களுக்கு இந்த மாணவர்கள் நன்மையை செய்யணும், அடுத்த இன்னும் இன்னும் நாம் உதவி செய்ய சொல்லி அவங்க பொருட்படுத்திக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் நீங்கள் வாங்கணும். இன்ஷா அல்லாஹ் உங்களோட துவாக்களை கட்டாயம் செய்து இனி வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் அத்துணையை நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு உஸ்தாத முறைப்பாடு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அத்துணையை நாங்க நம்ம முடிஞ்ச அளவு செய்து சரியா?